ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1997ல ரிலீஸ் ஆன மர்டர் அட் 1600ன்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை தான் பார்க்க போறோம். காட்டுல, மேட்ல, ரோட்ல, ஊர்ல இப்படி நிறைய இடத்துல கொலை நடந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல எங்க கொலை நடக்குது தெரியுங்களா? அமெரிக்காவோட பிரசிடென்ட் தங்குற ஒயிட் ஹவுஸ் இருக்கே, வெள்ளை மாளிகை, அங்கேயே ஒரு கொலை நடக்குதுங்க. இதை 2 போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண கொலை நடக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல இருந்தது 31 பேர். அதுல யாரு கொலையாளின்றத நம்ம கெஸ்ல மிஸ் ஆகிற ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. வாங்களேன், வெள்ளை மாளிகைக்கே வெள்ளை அடிச்சு அந்த வெண்ணை யாரு, படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு வீணா போன கேனா போனா அவன் வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை போல அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல மன உளைச்சல் ஆகி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கையில துப்பாக்கியோட நடு ரோட்ல நின்னு கலவரம் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் நின்னும் எப்படி அவங்கிட்ட நெருங்கிறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க 2 போலீஸ் வர அதுல கருகருன்னு கலையா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோ கூட குறுந்தாடி வச்சிருக்கிறது ஹீரோவோட பார்ட்னர். வந்த கொஞ்ச நேரத்திலேயே என்னடா அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், சுத்தி சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப என் ஆட்டத்தை பாருன்னு துணிச்சலா ஹீரோ தற்கொலைக்கு முயற்சி பண்றவனுக்கு முன்னால போய் லைட்டா அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவன் அசந்த நேரமா பார்த்து மூக்குல பொக்குன்னு ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்தியாச்சு. இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அடுத்து பிரசிடென்ட்டோட ஒயிட் ஹவுஸை காட்ட நைட்டு நேரம். ஒயிட் ஹவுஸ்ல ஏகப்பட்ட ரூம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு வேலையாட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி பாத்ரூமை கிளீன் பண்றதுக்காக போறப்போ பாத்ரூம்ல ரத்த வெள்ளத்துல மிதந்து ஒரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. மேட்ரு தெரிஞ்சதும் சீக்ரெட் சர்வீஸோட ஆளுங்கெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு செதறி ஓடுறாங்க. ஒயிட் ஹவுஸோட எல்லா ஏரியாவும் பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ண இதே சீக்ரெட் சர்வீஸ்ல ஆபீசரா ஒரு பொண்ணு இருக்கா. அவ தாங்க ஹீரோயின். ஹீரோயின் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ரூமை செக் பண்ண போறப்போ அங்க ஒரு நாய் இருக்கு. மிச்சபடி வேற யாரு எந்த இடத்துல செக் பண்ணியும் சந்தேகப்படுற மாதிரி யாரையும் பிடிக்கல. எப்படியோ கொலை நடந்து முடிஞ்சிருச்சா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்ட்னரும் ஒரு பார்ல உட்காந்து டிவில ஓடிட்டு இருக்க நியூஸ் ஒன்ன பாத்துட்டு இருக்காங்க. அதுல அமெரிக்காவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடக்கிற சண்டையை பத்தி ஓடிட்டு இருக்கு. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நார்த் கொரியா பார்டரை தாண்டி போன அமெரிக்கன் சோல்ஜர்ஸ 11 பேரை ஹாஸ்டேஜஸா புடிச்சு வச்சிருக்கு. நேத்து இன்னைக்குலாம் இல்லங்க, 182 நாளா அவங்க ஹாஸ்டேஜஸா புடிச்சு வச்சிருக்கு. பட் சோல்ஜர்ஸ மீட்டு கொண்டு வரதுக்கான எந்தவித முயற்சியையும் அமெரிக்கா பண்ணல. அதை நியூஸ்ல சொல்லி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாருக்கே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ ஒரு ஃபேமஸான ஹோமிசைட் டிடெக்டிவ். சோ அவர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணா கரெக்டா இருக்குமேன்னு ஹீரோவை வர சொல்றாங்க. தனியா அங்க போன ஹீரோவும் செத்த பொண்ணோட பாடியை பாக்குறாருங்க. அரௌண்ட் நைட்டு 11 மணி வாக்குல இந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. கிரைம் சீன்ல எந்த மர்டர் வெப்பனும் கிடைக்கல. ஆனா காயங்களை பார்க்கும்போது அது கத்தி மாதிரியும் இல்லாம கத்திரிக்கோல் மாதிரியும் இல்லாம அதை விட சின்ன வெப்பனால கொலை பண்ண மாதிரி தெரியுது. எல்லாம் ஓகே. இந்த பொண்ணு 11 மணிக்கு கொலை பண்ணப்பட்டிருக்கானா அது லேட் நைட்டு. இந்த பொண்ணு ஒயிட் ஹவுஸ்ல வேலை செய்யறவளாவே இருந்தாலும் இந்த டைம் இங்க என்ன பண்றா, யார பார்க்க வந்திருப்பா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு கேள்வி. இத பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்டா அதை நீ ஏன்டா கேக்குறன்னு குறுக்க ஒரு மொட்டை உள்ள வரான். இவன் இந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்க சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்களுக்கு எல்லாம் ஹெட். சோ மொட்டை ஹீரோவை முறைச்சதும் நல்லா வறட்சியில வளர்ந்த வழுக்கேலனி மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நீங்க தான் என்ன வர சொன்னீங்க, இப்ப யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்னு ஹீரோவும் முறைச்சிடுறாரு. நாங்க யாரும் ஒண்ணு வர சொல்லியே அப்படின்னு மொட்டை சொல்லிட்டு இருக்கும் போது நான் தான் வர சொன்னேன்னு ஒரு ஆள் உள்ள வராரு. இவர் பிரசிடென்ட்டுக்கே அட்வைசர். அப்படி பார்த்தா மொட்டையை விட இவருக்கு தான் பவர் அதிகம். சோ இவர் ஹீரோ வர சொன்னாருன்னதும் மொட்டை கப்பு சிப்புன்னு ஆயிடுறான். ஹீரோ அட்வைசரை பக்கத்துல வச்சுக்கிட்டே கொலை நடக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு விசாரிக்க மொத்தம் 31 பேர் இருந்ததா மொட்டை சொல்ல, சரிப்பா இனிமேல் இது உன்னோட கேஸ். பிரசிடென்ட்டோட ரூம்ல இருந்து வெறும் 40 அடி தூரத்துல இந்த கொலை நடந்திருக்கு. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், பார்த்து ஹேண்டில் பண்ணு, கொலைகாரனை சீக்கிரம் போடின்னு சொல்லிட்டு அட்வைசர் போனதும் கொலை நடக்கும்போது பிரசிடென்ட்டும் அவரோட மனைவியும் ஒயிட் ஹவுஸ்ல இல்ல. காலையிலேயே கேம்ப் டேவிட்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டதா சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க சொல்லிடுறாங்க. இப்ப கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் வேணும்னா தலையெழுத்துன்னு ஹீரோ மொட்டை கிட்ட தான் நின்னாகணும். இந்த இடத்துல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் நான் செக் பண்ணணுங்க. அதை மீறி உங்ககிட்ட கேஸ் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல, நான் பாட்டுக்கு உங்ககிட்ட தூக்கி எல்லாத்தையும் கொடுத்து நீ அதை பொதுநாப்பல நியூஸ் சேனல்கிட்ட கொடுத்துட்டனா ஒயிட் ஹவுஸோட மான மரியாதைலாம் என்ன வருது, உனக்கு எது தெரியணும்னு நாங்க நினைக்கிறோமோ அது மட்டும் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் போறான். டேய் கட்டவரல் மண்டியா, தெரியும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போனா நான் போய் எங்கடா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஹீரோ குழம்பிட்டு இருக்கப்போ, ஹாய் சார் என்னோட பேரு ஹீரோயின், மொட்டை உங்களுக்கு தெரியும்னு சொன்ன தகவலை நான் தான் சொல்ல போறேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அறிமுகமாகறா. ஓஹோ, கூட இருந்து குழி பறிக்க போற கோல் கோடாங்க நீதானா, மொட்டை என் கூட உன்னை ஸ்பையா விட்டுருக்கானா, இருக்கட்டும் வா செத்த பொண்ணோட வீட்டுக்கு போவோமா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் பார்ட்னர் 3 பேரும் விக்டிமோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாலேயே சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க இங்க எதெல்லாம் வழிச்சு வர முடியுமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. வீட்டுல போட்டோ ஆல்பம்னு ஒண்ணு இருக்கு, பேருக்கு தான் ஆல்பம். உள்ள இருக்க எல்லா போட்டோவையும் பிச்சு எடுத்துட்டானுங்க. அப்புறம் போன் பேசினா ரெக்கார்ட் பண்ற ஒரு டிவைஸ் இருக்கு, அதுல இருக்க கேசட்டையும் எடுத்துட்டானுங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எதை பாக்கடா என்ன வர சொன்னீங்கன்னு ஹீரோவுக்கு செம்ம காண்டு. இந்த காண்டோடையே வீட்டுல இருந்த ஒரு புக்லெட் எடுத்து செக் பண்ணும்போது அதுல கொலை பண்ணப்பட்ட விக்டிம் ஏதோ ஒரு துண்டு பேப்பரை வச்சிருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பக்கமா திரும்பி இருக்காளா. நேக்கா ஹீரோ
ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோ அந்த துண்டு பேப்பரை பார்ட்னர் கிட்ட கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் கொலை நடக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எனக்கு அந்த லிஸ்ட் வேணும்னு ஹீரோயின்ட்ட கேட்க அவ லிஸ்ட கை மேலேயே வச்சிருக்கா. பட் அந்த லிஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கொலை நடந்த நேரத்துல ஒயிட் ஹவுஸ்ல 31 பேர் இருந்ததா மொட்டை சொன்னான்ல, ஆனா லிஸ்ட்ல 30 பேரோட பேர் தாங்க இருக்கு. யார் அந்த மிஸ் ஆகிற இன்னொரு ஆள்னு தெரியல. இப்போதைக்கு விக்டிம் வீட்டை சல்லடை போட்டு சலிச்சதுல ஹீரோவுக்கு கிடைச்சது அந்த துண்டு பேப்பர் மட்டும்தான். அதோட ஹீரோயின் 2 பேரும் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னால ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. தலைவன் வீட்டுக்குள்ள அமெரிக்கன் கண்ட்ரியோட ஒரு ரிப்ளிகாவையே தான் கையால செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல போர் நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன ஆச்சுன்றத சின்ன சின்ன பொம்மையை வச்சு ஆளு தத்ரூபமா ரெடி பண்ணிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டேஷன் வராங்களா, அதுக்குள்ள விக்டிமோட வீட்ல இருந்து எடுத்த துண்டு பேப்பரை வச்சு பார்ட்னர் சில டீடைல கலெக்ட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் உயிரோட இருக்கும்போது அவ போட்ல நடந்த சில பார்ட்டிக்கு போயிருக்கா, அப்ப எடுத்த போட்டோஸ். ரெண்டாவது விக்டிம் செத்ததுக்கு அப்புறம் அவ வீசா, பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அத பத்தின எல்லா தகவலுமே ரகசியமா இருக்கு. மூணாவது விக்டிம் இங்க இருந்து நியூயார்க்குக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை வாங்கியிருக்கா, அது ஒன் வே டிக்கெட். அப்புறம் அங்க தங்கறதுக்கு ஒரு போட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்கா, ஓட்டுறதுக்கு ஒரு காரையும் ரெண்டுக்கு எடுத்திருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நியூயார்க்குக்கு போக போற விக்டிம் திரும்ப இங்க வர மாதிரியே தெரியல. அங்கேயே தங்கி புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கான எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. இதை முடிச்சிட்டு விக்டிமோட அட்டாப்சி நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் போறாங்க. மொட்டையும் பக்கத்திலே தான் நின்னுட்டு இருக்கான். ஆரம்பத்திலே ஹீரோ கிட்ட சொல்லிடுறான், இந்த ரூம்ல உனக்கு தெரிய போற தகவல் ஒன்ன தவிர்த்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. இந்த மொட்டை போட்ட சுட்ட பழம் வேற அப்பப்ப சாவடிச்சிட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் உன் பங்களாவாயை முட்டு சும்மாடுறா அப்படின்னு ஹீரோ அட்டாப்சியை நோட் பண்றாரு. அட்டாப்சியில தெரிய வரது, இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னால யாரு கூடவோ ஜிங்குனு மணி பண்ணிருக்கா. ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணல, இந்த பொண்ணும் விருப்பப்பட்டு இயல்பா தான் நடந்திருக்கு. மிச்சபடி அந்த பொண்ணோட உடம்புல வேற யாரோட டிஎன்ஏவோ இல்ல பிளட் சாம்பிளோ கிடைக்கல. காண்டமா யூஸ் பண்ணி கஜகஜா குஜுகுஜா பண்ணதுனால அவ யார் கூட அதை பண்ணான்னு தெரியல. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், அந்த பொண்ணோட கழுத்துல கிழிச்சிருக்க காயத்தை பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கணும். இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு கொலைகாரன் யாரா இருக்கும்னு ஒரே யோசனை. வீட்டுல அமெரிக்கன் கண்ட்ரியோட மேப்பை கையாலே செஞ்சு வச்சிருக்காரு இல்ல, அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு டிவில ஓடிட்டு இருக்க நியூஸை பார்க்க அதுல பிரசிடென்ட் பேஸ்பால் பேட் விளையாண்டுட்டு இருக்காரு. இதுல நோட் பண்ண வேண்டிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, பிரசிடென்ட் பேஸ்பால் பேட்டை விளையாடுறது லெஃப்ட் ஹேண்ட்ல. எங்கேயோ இடிக்குதேன்ற டவுட்டோட மொட்டை கூப்பிட்டான்னு ஹீரோ ஒயிட் ஹவுஸ்க்கு போக, இவன் தான் கொலைகாரன்னு மொட்டை ஏற்கனவே ஒருத்தவன முடிவு பண்ணி வச்சு அதுக்கான ஆதாரத்தை ஹீரோ கிட்ட காட்டுறான். அவன் இந்த ஒயிட் ஹவுஸ்ல வேலை செய்யற ஒருத்தவன். பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க ஒயிட் ஹவுஸோட ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு செக்யூர் பண்ணாங்க இல்லையா, அப்போ இவன் ஒரு ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். செக்யூரிட்டி ஆளுங்க இவனை பார்க்கும்போது மணி கரெக்டா 11:02. கொலை 10:30 இருந்து 11 மணிக்குள்ள நடந்திருக்கலாம்னு கணிச்சு வச்சிருக்காங்க. பிரச்சனையே அந்த வேலைக்காரனை 10:30 மணில இருந்து யாருமே பார்க்கல. அவன் எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியல. கடைசியா அவனை பார்த்தது 11:02 தான். இந்த டைமுக்குள்ள அவன் விக்டிமை கொலை பண்ணிருக்கலாம்ல. இது ஒன்னாச்சா. அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னால ஒயிட் ஹவுஸ்ல எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்ல கேண்டீன்ல இருந்த விக்டிம் கிட்ட வேலைக்காரன் அத்துமீற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கொலை எந்த பாத்ரூம்ல நடந்துச்சோ அங்க வேலைக்காரனோட பட்டனும் கிடைச்சதா மொட்டை பட்டன் எடுத்து காட்டுறான். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு. ஆனா அவன் கொலைகாரனா இருப்பான்னு ஹீரோவுக்கு நம்பிக்கையே இல்ல. இவனுங்க சொல்றானுங்கன்றதுக்காகவே வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாரு. அவனுமே ஒத்துக்கிறான், சார் நான் அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்ணதெல்லாம் உண்மைதான் சார், ஆனா அந்த பொண்ணு என்ன நாயா கூட மதிக்கல. இதுக்கு மேல ஏன் அந்த பொண்ணு பின்னால அழிஞ்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன் சார். கொலைலாம் நான் ஏன் சார் பண்ண போறேன். நான் அந்த பொண்ணு கிட்ட பேசினதே 1 இல்ல 2 தடவை தான் சார் இருக்கும். அவளை கொலை பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம். டெய்லியும் அவங்க தான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணுவாங்க, திரும்ப பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அவங்கள விட்டுட்டு என்ன தூக்கி விசாரிக்கிறீங்க, இது நியாயமான்னு வேலைக்காரனும் கத்துறான், கதறான், அழுகுறான், உருகுறான். எந்த புண்ணியமும் இல்ல. ஃபார்மாலிட்டிக்கு ஹீரோ விசாரிக்க சொல்லிட்டு விசாரணை முடிஞ்சதும் சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்களே வேலைக்காரன் தான் கொலைகாரனை முடிவு பண்ணி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாம் நேரம்னு ஹீரோ வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு ட்விஸ்ட். காலையில தானே ஹீரோ இவர் வீட்டுல வச்சிருந்த அமெரிக்கன் கண்ட்ரியோட மேப்பை டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த மேப்ல ஒரு பொம்மையை தூக்கி இவர் ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. எந்த இடத்துல அதை வச்சோன்றது வச்ச ஆளுக்கு நல்லா தெரியும்ல. பட் அந்த பொம்மை இப்ப ஹீரோ வச்ச இடத்துல இல்ல, தவறி கீழே விழுந்திருக்கு. எப்படிடா அது கீழே விழுந்துச்சுன்னு ஹீரோ பொம்மை எடுக்கும் போது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்க்ரூவும் இருக்கு. அப்படியே மேல நிமிர்ந்து பார்த்தா மேல இருக்க ஏர் வென்டிலேட்டர்ல இருந்து கழண்டு விழுந்த ஸ்க்ரூ தான் அது. ஸ்க்ரூ தானா விழுமா? எங்க அப்பத்தா சத்தியமா விழாது. அப்படின்னா ஏதோ ஒரு அபூர்வ அவத்தார் குட்டி உள்ள வந்துட்டு இருக்கு. கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு யாராதுன்னு ஹீரோ தேடி போக வெளியே ஜோன்னு மழை வந்துட்டு இருக்கு. உள்ள வந்தவனும் மழையில நனைஞ்சிட்டு தானே வந்திருப்பான். சோ தண்ணியில நனைஞ்ச அவனோட கால் தடமும் வீட்டுல நல்லாவே தெரியுது. தேடி போய் ஹீரோ பிடிக்கிறதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து அவன் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறான். ஒரு ரேஸே நடத்தியும் அவனை பிடிக்க முடியல, தப்பிச்சிடறான். வந்தவன் ஏர் வென்டிலேட்டரோட ஸ்க்ரூவை கட்டிருக்கான்னா அப்ப அங்கதானே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். சோ என்னன்னு மேல செக் பண்ணி பாக்குறப்போ ஒரு ஒட்டி கேட்கிற டிவைஸ் அங்க இருக்கு. இதை ஏற்கனவே ஹீரோவோட வீட்டுல வச்சிருந்திருக்கானுங்க. கேஸ் சம்பந்தமா ஹீரோ என்னெல்லாம் பேசுறாருன்றதை கேட்கறதுக்கு. கேஸ் தான் முடிஞ்சிச்சு, வேலைக்காரனை கொலைகாரன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமேல் டிவைஸ் தேவையில்லன்னு அதை எடுக்கிறதுக்கு தான் ஒருத்தன் வந்திருக்கான். அதுக்குள்ள ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துட்டதுனால டிவைஸை எடுக்க முடியாம ஓடிட்டான். எல்லாமே நியாயமா நடக்குதுன்னா எதுக்காக ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனை ஒட்டி கேட்கணும்? நிச்சயமா இதுல
இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. என்னவா இருக்கும்னு ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்து மண்டையை பிச்சுட்டு இருக்கப்போ இதுக்கு முன்னால விக்டிம் போட்ல நடந்த பார்ட்டில கலந்துகிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்ட்னர் எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, எதர்ச்சியா அதுல ஒரு போட்டோவை ஹீரோ பார்க்க போட்டோவோட ஓரத்துல யாரோ கை கட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி அவங்களோட கை மட்டும் தெரியுது, முகம் தெரியல. போட்டோவெல்லாம் டெவலப் பண்ணதே விக்டிமோட வீட்ல இருந்து கிடைச்ச ஒரு பிலிம் ரோலை வச்சுதான். ஹீரோ அந்த பிலிம் ரோலை கையில எடுத்தா அதுல கை கட்டிட்டு இருந்தவனோட மூஞ்சி நல்லா தெரியுதுங்க. சோ போட்டோவா டெவலப் பண்ணும்போது அவன் மூஞ்ச மட்டும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை கண்டுபிடிச்சு யார் அந்த மூஞ்சிக்கு சொந்தக்காரன் ஆராயிரப்போ அது ஒயிட் ஹவுஸோட சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்த ஒருத்தவன். இன்னைக்கு நைட்டு ஒயிட் ஹவுஸோட பெரிய பெரிய தலைங்கள்லாம் கலந்துக்கிற ஒரு பார்ட்டி நடக்க போகுது. பிரசிடென்ட்டோட மனைவி, பிரசிடென்ட்டோட பையன் இவங்களுமே அந்த பார்ட்டில இருப்பாங்க. நேரா ஹீரோ அங்கேயே போயிடுறாரு. இவன் ஏன்டா முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோல அடிக்க வந்திருக்கான்னு இவனை பார்த்து ஷாக்கான ஹீரோயின், நீ என்னடா பண்றீங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஒன்னும் இல்ல, இந்த போட்டோல ஒருத்தன் இருக்கான்ல, இவன் உங்க சீக்ரெட் சர்வீஸ்ல தானே இருக்கான், இது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டோம். இல்ல, என்னால அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே போட்டோல இருக்க அதே ஆள் இந்த பார்ட்டில தான் இருக்கான். ஹீரோ அவனை பாத்துறாரு. தோ கண்ணுக்கு முன்னால குத்துக்கள் மாதிரி நிக்கிறான். அவனை தெரியாதுன்ற, அதான் நானே பாத்துட்டேன்ல, இப்பவாச்சு சொல்லு, அவன் யாருக்கு கீழே அசைன் பண்ணப்பட்டிருக்கான், யாருக்காக வேலை செய்யறான்னு கேட்டதும் அவன் பாடி கார்டா இருக்கிறது பிரசிடென்ட்டோட பையனுக்கு. அடடா அடடா அடடடடடா, இவன் பிரசிடென்ட் பையனோட பாடி கார்டுனா பிரசிடென்ட் பையன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கதான் இவனும் இருப்பான். விக்டிம் போட்ல கலந்துகிட்ட பார்ட்டியில பாடி கார்டு இருந்திருக்கான்னா பிரசிடென்ட்டோட பையனும் போட்ல தான் இருந்திருக்கணும். அப்ப விக்டிம் சாகறதுக்கு முன்னால யாரு கூடவோ சில்லாக்கிட்டுமா பண்ணாலே அது பிரசிடென்ட்டோட பையன் கூட தானா, இது தெரியாம போச்சு அப்படின்னு ஹீரோ பாயிண்ட் கேட்ச் பண்ணதும் இந்த பக்கம் நல்லா ஹாரி பாட்டர்ல வர ஆவி கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல மொட்டை, ஹீரோ ஹீரோயின் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, அவன் உள்ள வந்ததுல இருந்து உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினானோ எல்லாத்த பத்தியும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், போய் எழுதி எடுத்துருவான்னு ஹீரோயினை வான் பண்ணி விடுறான். அவன் என்ன கருமாந்திரமாச்சு பண்ணிட்டு போட்டோம், பிரசிடென்ட்டோட பையன் கேஸுக்குள்ள வந்திருக்கான், விக்டிம் கூட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அடுத்து அவனை ஃபாலோ பண்ணாதானே ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கும். சோ பிரசிடென்ட்டோட பையன் ஒரு பொண்ணோட தனியா ஒரு பாருக்குள்ள போனதும் பின்னாலேயே ஹீரோவும் போறாரு. அங்க பிரசிடென்ட் பையன் ஏற்கனவே லைன்ல வச்சிருந்த ஒரு பொண்ணு அவங்கிட்ட பேச ட்ரை பண்றா. அவன் துபாய் லைஃப் ஸ்டைல் வாழறவன் போல, ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணிட்டான்னா அவ்வளவுதான், அந்த பொண்ணை கழட்டி விட்டுருவான். சோ இப்போ இந்த பொண்ணு பேச போகும்போது அவன் இந்த பொண்ணை மதியில. இதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு, கடுப்பா இருக்குல்ல, அவன் இடுப்பு உடைக்கணும்னு தோணுமே, அதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு, பழி வாங்குறத நான் பாத்துக்கிறேன்னு அவளுக்கு சரக்கெல்லாம் ஏத்தி விட்டு முடிஞ்ச அளவு சில தகவலை கறந்துடுறாரு. வாங்கின தகவலை இவரோட பார்ட்னருக்கும் கால் பண்ணி சொல்றாரு. பிரசிடென்ட் பையன் நிறைய பொண்ணுங்களோட பழக்கத்துல இருந்திருக்கான், ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு பொண்ணை கூட விட்டு வச்சது இல்ல. இதுல இன்னொரு சூப்பர் டூப்பர் மேட்டர் என்ன தெரியுங்களா, பிரசிடென்ட்டோட பையன் வச்சிருந்த ஒரு பொண்ணு பிரசிடென்ட்டும் வச்சிருந்ததா இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. இதெல்லாம் ஹீரோ ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து பார்ட்னர் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்ததும் யாரோ தூரமா ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ஒரு ரவுடியை ஹீரோ பாத்துருப்பாரு, ஆள் இல்லாத ரோட்ல ஒருத்தவன் நம்மள ஃபாலோ பண்றான்றது கூட ஹீரோவுக்கு தெரியாது. தெரிஞ்சு போய் இவர் அந்த கார் கிட்ட ஓடுறதுக்குள்ள காரை ட்ரிஃப்ட் அடிச்சு திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன் தப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் ஹீரோ போறது ஹீரோயினோட வீட்டுக்கு. போகும்போதே ஹீரோயினை லாக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கையோட எடுத்துட்டு தான் போறாரு. இப்ப வேணும்னா எவனோ ஒருத்தவன் பிரசிடென்ட் பையனுக்கு பாடி கார்டா இருந்திருக்கலாம். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹீரோயின் தான் அவனுக்கு பாடி கார்டா இருந்திருக்கா. ஒரு நாள் பிரசிடென்ட் பையன் எங்கேயோ போயிட்டு வரப்போ அவன் பிளஸ் அவன் கூடவே சேர்ந்து பாடி கார்டா வந்த ஹீரோயின் ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டோ எடுத்து அதை நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதைத்தான் ஹீரோ எடுத்துட்டு வந்திருக்காரு. நீ பிரசிடென்ட் பையனோட பாடி கார்டா இருந்திருக்க, அதை பத்தி என்கிட்ட சொல்லல, அதோட பாடி கார்டா இருந்த ஒன்ன ஏன் அதுல இருந்து தூக்கிட்டு வேற ஒரு வேலையில போட்டாங்கன்றதும் எனக்கு தெரியல. இது இல்லாம கொலையே பண்ணாத ஒரு வேலைக்காரனை கொலைகாரன்னு உன் மொட்டை மாமா மாட்டி விட்டான். அது எப்படிமா, கொலை நடந்ததும் பாத்ரூம்ல செக் பண்ண போன எந்த போலீஸ்க்குமே வேலைக்காரனோட பட்டன் கிடைக்கல, உன் மொட்டை மாமாவுக்கு மட்டும் தனியா கிடைச்சிருக்கு. எல்லாம் நல்லா பிளான் பண்ணி பண்றீங்கல்ல, இப்போ நீ என்ன நடக்குதுன்ற உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன்னு ஹீரோ அங்கேயே பட்டறையை போட்டுறாரு. ஹீரோயினுக்குமே இந்த பட்டன் விஷயத்துல ஒரு டவுட் அப்பையில இருந்து இருந்திருக்கு. அதை கூட வேலை செய்யற ஆள்கிட்டையும் கேட்டிருக்கா. சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. இங்க பாருடா, வேலைக்காரன் உண்மையான கொலைகாரனா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா பிரசிடென்ட் பையனோட பாடி கார்டா இருந்த என்ன ஏன் அந்த வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு கேட்டல, அதுக்கு வேணும்னா பதில் சொல்றேன். நான் அந்த பையனோட பாடி கார்டா இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பாக்குறதுக்கு தெரியாம ரூமுக்குள்ள போயிட்டேன். பாவம், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பிரசிடென்ட் பையன் அந்த பொண்ணோட சண்டை போட்டு அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டான். டேய், 1 ரூபாய் ஒச்சக்கல்ல, ஏன்டா அந்த பொண்ணு அடிக்கிறேன்னு நான் கேட்டதுதான். பிரசிடென்ட் பையனே கேள்வி கேட்கிறியா நீ? இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு உன்னை வெட்டி புதைச்சிருவோம்னு மிரட்டி பாடி கார்டு பொறுப்புல இருந்தும் தூக்கிட்டானுங்க. பையன் பொண்ணு அடிச்ச விஷயத்தையும் கம்ப்ளீட்டா மூடி மறைச்சிட்டானுங்க. எனக்கே அதை நினைச்சா அசிங்கமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ஹீரோயின் புலம்ப. பாத்தியா, நீயே சொல்ற பாத்தியா, பிரசிடென்ட் பையன் பண்ண ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு ஒயிட் ஹவுஸே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. அப்படி இருக்கப்போ ஏன் இப்ப பிரசிடென்ட்டோட பையனே விக்டிமை கொலை பண்ணி அதை மறைக்க இவனுங்க சேர்ந்து வேலை செய்யக்கூடாது? எப்படி இருந்தாலும்மா, கொலைகாரன்னு மாட்டிட்டு இருக்க வேலைக்காரன் உண்மையான கொலைகாரன் இல்ல. ஒரு அப்பாவியை தண்டிக்கவா நீயும் நானும் படிச்சுட்டு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கோம்? நான் சொல்றத சொல்லிட்டேன்.
சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீ யாருக்கு வேலை பாக்குறியோ அது உன் இஷ்டம் அப்படின்னு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு புகைய அள்ளி போட்டுட்டு ஹீரோ ஈஸியா போயிடுறாரு. ஹீரோயினுக்கு உறுத்தல் தாங்கல, நம்ம இந்த கேஸ்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு மறுநாளே எவிடன்ஸ் ரூமுக்குள்ள வேற எதையோ ஒன்னு செக் பண்றதா சொல்லிட்டு உள்ள போய் சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க கொலை நடந்ததுமே விக்டிமோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த எல்லாத்தையும் உருவிட்டானுங்கல்ல, அதை எவிடன்ஸ் ரூம்ல தான் வச்சிருக்கானுங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருந்த விக்டிமோட ஸ்கெடியூல் புக்கையும் அப்புறம் ஹீரோ விக்டிமோட வீட்டுக்குள்ள போகும்போது போன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற ஒரு மிஷின் இருந்துச்சு. ஆனா அதுல கேசட் இல்லல்ல, அதுவும் இந்த பொட்டிக்குள்ள தான் இருக்கு. ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வெளியே வரா. அதுக்குள்ள மொட்டைக்கும் ஆளுங்களுக்கும் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. சோ எவிடன்ஸோட தப்பிக்கிற ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ண எல்லாருக்கும் விபதி அடிச்சுட்டு ஹீரோயின் எவிடன்ஸோட தப்பிச்சிடுறா. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, அமெரிக்காவோட சில சோல்ஜர்ஸை நார்த் கொரியன் மிலிட்டரி பிடிச்சி வச்சிருக்கேன்ட்டு இன்னமும் அவங்கள மீட்டு கொண்டு வரல. சோ அது சம்பந்தமா என்ன பண்ணலாம்னு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்டோட அட்வைசர், முப்படை தளபதிகள் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே நார்த் கொரியால ஒரு நாடாங்க, பட்டையோட போனோமா, தட்டையுமே இல்லாம அவனுங்களை அடிச்சோமா, நம்ம ஆளுங்களை தூக்கிட்டு வந்தோமான்னு கெத்து காட்ட வேணாம். 185 நாளுக்கு மேல நம்ம ஆளுங்க அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்காங்க. உலக நாடே நம்மளை பார்த்து காரி துப்புது. நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, போருக்கு போய் நார்த் கொரியான்ற ஒரு நாடே வேர்ல்டு மேப்ல இல்லாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் வாருக்கு ரெடியா இருக்காங்க. பட் பிரசிடென்ட்டோ அமைதியை விரும்புறாரு. போருக்கு போய் என்னப்பா ஆக போகுது, அப்படியே போனாலும் நம்ம ஆளுங்களை உயிரோட கூட்டிட்டு வர முடியுன்றதுக்கு என்ன கேரண்டி? போர்லாம் வேணாம், இதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் நான் சொல்றேன்னு இன்னமும் பொறுமையா இருக்க சொல்றாரு. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லடா, துறவியா போக வேண்டியவனெல்லாம் கூட்டி பிரசிடென்ட்டா போட்டு எங்க பிராணம் எடுக்கிறீங்க அப்படின்னு கர்னல்லாம் வெறியாகி கிளம்பிடுறாரு. அதோட இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா. சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸோட தப்பிச்சு போன ஹீரோயின் எவிடன்ஸ் ரெண்டையும் ஹீரோ கிட்ட கொடுத்துறா. கேசட்ல என்ன ரெக்கார்டு இருக்குன்னு தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். விக்டிமோட ஸ்கெடியூல் புக் எடுத்துட்டு வந்தால, அதுல விக்டிம் நியூயார்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த அட்ரஸ்ல இருக்க ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கா. விக்டிம் பார்க்க நினைச்ச ஆள் சாதாரண ஆள் இல்லங்க, பெரிய கிசுகிசு ரைட்டர். பெரிய பெரிய ஆளுங்களை பத்தி ஏதாவது கிசுகிசு கேள்விப்பட்டா அதை வச்சு கதையை ரெடி பண்ணி புக்காவே ரிலீஸ் பண்ணிடுவான். அப்படி அவன் அழிச்சு விட்ட பெரிய தலைங்கள் ஏராளம். சோ இப்படி ஒரு ஆளை விக்டிம் பார்க்க பிளான் பண்ணிருக்கானா, ஏற்கனவே பிரசிடென்ட் பையனோட தொடர்புல இருந்த ஒரு பொண்ணு நைட்டு ஹீரோவை பார்ல மீட் பண்ணி ஒரு மேட்டர் சொன்னால, பிரசிடென்ட் பையன் நிறைய பொண்ணுங்களோட பழக்கத்துல இருப்பான். அப்படி அவன் பழக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு கூட அவன் அப்பாவான பிரசிடென்ட்டும் பழக்கத்துல இருந்தாருன்னு மேபி அது விக்டிமா கூட இருக்கலாம். இப்படி அப்பாவும் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கூத்த கிசுகிச ரைட்டர் கிட்ட சொல்லி அதுக்கான லம்ப் அமௌண்ட் வாங்கிட்டா பணத்தோட அந்த ஊர்லயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு விக்டிம் பிளான் பண்ணிருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரசிடென்ட்டோட பையன் நைட்டோட நைட்டா விக்டிமா கொலை பண்ணிருக்கான். அதை ஒயிட் ஹவுஸ் ஆளுங்க சேர்ந்து மறைக்க நினைக்கிறாங்க. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாலும் ப்ரூவ் பண்ணணும்ல. பிரசிடென்ட்டோட பையனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறது சாதாரணமான விஷயமா, நடக்காத காரியம். சோ ஹீரோ தெளிவா என்ன பண்ணிடுறாரு, பிரசிடென்ட் பையன் காலேஜ்ல கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. நீ தான் விக்டிமை கொலை பண்ணன்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நான் உங்ககிட்ட தனியா பேசணும். உன் வானரங்களை கூட்டிட்டு வராம நீ மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வான்னு. எப்பவுமே வால் பிடிச்ச மாதிரி இவனுக்கு பின்னால 2 பாடி கார்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை கழட்டி விடணுமேன்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போன பிரசிடென்ட் பையன் பாடி கார்டு 2 பேரையும் வெளியவே நிக்க சொல்லிட்டு வீட்டோட பேக் டோர் வழியா அந்த பொண்ணோட காரையே எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஹீரோ சொன்ன இடத்துக்கு வரான். இவன் தான் கொலைகாரன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா, அவன் பேசுற எல்லாமே ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்டா இருக்கு. இவனா கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு ஹீரோவே சந்தேகப்படுற மாதிரி அவன் பேசுறானா பாருங்களேன். ஏயா பிளாக் அண்ட் பிளாக் பேக்கு, ஆண்டவன் கொடுத்த அறிவை வச்சு நீயே உன்னை நல்லா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால ஒயிட் ஹவுஸ்ல நானும் அந்த பொண்ணும் ஒன்னா இருந்தோம். அந்த பொண்ணு கூட சந்தோஷமா சல்லாபம் பண்ணிட்டு அப்புறம் நானே அந்த பொண்ணை கொலை பண்ணன்றத உன்னால நம்ப முடியுதா? இதோட எவ்வளோ ஒருத்தி சொன்னான்றதுக்காக என்னையும் என் அப்பனையும் ஒரே பொண்ணோட முடிச்சு போடுற, உனக்குலாம் எவன் தான் போலீஸ் வேலை கொடுத்தது அப்படின்னு பிரசிடென்ட் பையன் கேட்டதும், நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் ராஜா இருக்கு, ஆனா நீ அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் ஒண்ணு இருக்கே. அவ நியூயார்க்ல இருக்க ஒரு கிசுகிசு ரைட்டரை மீட் பண்ணலாம்னு போயிருக்கா. இந்த கதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ செக் வச்சதும், நானும் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், நியூயார்க்குக்கு 1 வே டிக்கெட் போட்டிருக்கா, அங்க தங்கறதுக்கு ஒரு போட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்கா, கூடவே ஒரு காரையும் எடுத்திருக்கால. ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த பொண்ணுக்கு காரே ஓட்ட தெரியாது, அவளுக்கு லைசன்ஸே இல்ல. அப்புறம் காரை ரெண்டுக்கு எடுத்து அவ என்ன பண்ண போறா? நான் சொல்றத சொல்லிட்டேன், இத மீறியும் நீ நான் தான் கொலைகாரன்னு நினைச்சனா பிராங்காவே சொல்றேன், உன்னால என் முடிய கூட புடுங்க முடியாது, நீ பண்றத பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது, இரா ஒரு நிமிஷம் இருடா, நீ கொலை பண்ணலன்ற, அப்புறம் ஏன் நான் அனுப்புன லெட்டரை பார்த்து பயந்து தனியா என்ன பார்க்க வந்த இப்படின்னு ஹீரோ கேட்டதும், நான் பயந்து போயெல்லாம் உன்னை பார்க்க வரல, அவனுக்கு வந்தாதானே தெரியும் வைத்த வலி, நான் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கேன், அடுத்த 1 மணி நேரத்துல அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா, டெய்லியும் நைட்டு தூங்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னா நீ உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிதான் உன்னை பார்க்கவே வந்தேன், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பையன் போயிடுறான். நினைச்சதெல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. இப்ப என்னடா பண்றதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, அந்த பக்கம் ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்த ஹீரோயின் பிரசிடென்ட்டும் அவரோட மனைவியும் கேம்ப் டேவிட்ன்ற ஒரு இடத்துக்கு போனாங்கன்ட்டு நான் அப்ப சொல்லியிருந்தேன்ல, அதாவது விக்டிமோட கொலை நடந்தா அன்னைக்கு காலையில போனாங்கன்ட்டு. அப்ப அவங்க எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் டிவி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. 2 பேர் கூட அவங்க வளர்க்குற நாயும் இருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் என்ன யோசிச்சாலோ ஏது யோசிச்சாலோ உடனே ஹீரோவை பார்த்தாகணும்னு ஹீரோவை ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இவளும் அந்த ஹோட்டலுக்கு போய்
ஹீரோவோட பேசிட்டு இருக்கா. இத வெளிய இருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கே தெரியாம. அப்படி இவ்வளவு அவசரமா ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டதுக்கான ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப கேம்ப் டேவிட்ல இருந்த பிரசிடென்ட்டும் அவங்களோட மனைவியும் கூடவே அவங்க வளர்க்குற நாயை வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த நாயை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. விக்டிமோட கொலை நைட்டு நடந்துச்சு. அன்னைக்கு காலையிலேயே பிரசிடென்ட்டும் அவரோட மனைவியும் கேம்ப் டேவிடுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வளர்க்குற நாயும் அவங்க கூடவே தானே போயிருந்திருக்கணும். ஆனா விக்டிமோட கொலை நடந்து ஒயிட் ஹவுஸோட ஒவ்வொரு ஏரியாவையும் செக்யூர் பண்றப்போ இதே நாய் பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம்ல இருக்கிறத ஹீரோயின் பாத்திருப்பாளே. சோ பிரசிடென்ட் அவரோட பொண்டாட்டி ரெண்டு பேரும் விக்டிமோட கொலை நடந்தப்போ கேம்ப் டேவிட்ல இல்ல, ஒயிட் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த நாய் தான் சாட்சி. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒயிட் ஹவுஸ்க்கு அடியில இருந்த டனல் வழியா நைட்டோட நைட்டா பிரசிடென்ட்டும் அவர் பொண்டாட்டியும் ஒயிட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து கேம்ப் டேவிடுக்கு நாயோட போயிருக்காங்க. கொலை நடந்தப்போ பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸ்ல இருந்திருக்காருன்னா அதை தைரியமா சொல்லலாமே, எதுக்காக பொய் சொல்லணும்? பத்தாக்குறைக்கு விக்டிமை கொலை பண்ண கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன். பிரசிடென்ட்டும் லெஃப்ட் ஹேண்ட்ல பேஸ்பால் பேட் விளையாடுறத ஹீரோவும் டிவி நியூஸ் ஒன்னுல பார்த்தாரே. இதெல்லாம் வச்சு பிரசிடென்ட் தான் இப்ப கொலைகாரன் சொல்ல வரியாடா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. சரியான பதில் தெரிஞ்சா சொல்ல மாட்டானாமா. அது வரைக்கும் நீ சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க கண்ணில் படாம மறைவாவே இரு, நானே உன்னை கூட்டிட்டு வந்து ஹோட்டல் ரூம்ல விடுறான் வா அப்படின்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவ தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்குள்ள நுழைஞ்சதுமே வெளியே சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க வந்துடுறாங்க. ஆனா வந்திருக்கிறது ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ வெளியே ஒரு வேன்ல உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி இல்ல. அதோட வந்தவங்க இந்த ரெண்டு பேரை பிடிக்க பார்க்க, இந்த ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க பறக்க, அங்க ஒரு போர்க்களமே நடந்து துரத்திட்டு வந்த ஹெலிகாப்டர் காரெல்லாம் வெடிக்க வச்சு ஹீரோயின் மாஸ் பண்றாங்க. அடுத்த நாளே நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி பேசணும்னு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு கால் வருது. கூப்பிட்டு அனுப்பி இருக்கிறது பிரசிடென்ட்டோட அட்வைசர். கொலை நடந்தப்போ பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸ்ல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் டனல் வழியா கேம்ப் டேவிடுக்கு போயிருக்காரு. அதையா மறைச்சிங்கன்றத ஹீரோ முதல் கேள்வியா கேட்டுறாரு. ஏன்பா நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்க? பிரசிடென்ட்ன்றவருக்கு 1000 வேலை இருக்கும். சிலதை வெளிப்படையா பண்ண முடியும், சிலதை ரகசியமா தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகுறது? ஏற்கனவே நார்த் கொரியன் மிலிட்டரி நம்ம ஆளுங்களை புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. வேர்ல்டு மொத்தமா அமெரிக்காவை கழுவி ஊத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒயிட் ஹவுஸ்ல கொலை நடந்துச்சு. அப்ப பிரசிடென்ட்டும் அங்க இருந்தாருன்னு சொன்னா மான மரியாதை கப்பல்ல ஏறிடாது. அது இல்லாம பிரசிடென்ட்டையும் சரி அவர் பையனையும் சரி 20 வருஷத்துக்கு மேல நான் பாத்துட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் கொலை பண்ண ஒர்த்தே இல்லப்பா. ஒயிட் ஹவுஸ்ல 27 கேமரா இருக்கு. ஒரு கேமரால கூடவா அந்த பொண்ணு பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் பின்னாலேயே போயிட்டு அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணான்னு தெரியல. அதை பாக்குறத விட்டுட்டு பயங்கரவாதம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அட்வைசர் கேக்குறாரு. நல்லா கேக்குறீங்களே ஜி, ஆனா அதைத்தான் எவனும் என்கிட்ட காட்டி தொலைய மாட்டானே. குறிப்பா நல்லா ஆக்ரோஷ ஆந்திரா வில்லன் மாதிரி ஒருத்தவனை ஹெட் செக்யூரிட்டியா வச்சிருக்கீங்கல்ல மொட்டை, அவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான்னு ஹீரோ சொல்ல, அவ்வளவுதானே உனக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல, நாளைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ அதுல காமிக் செக்ஷனை மெயினா பாரு, உனக்கு தேவையானது கிடைக்கும்னு அட்வைசர் சொல்ல இங்க சீனை கட் பண்ணா. காலையில நியூஸ் பேப்பர்ல வந்த காமிக் செக்ஷனை ஹீரோ செக் பண்ணும்போது அதுல 2 போட்டோ இருக்குங்க. ரெண்டுமே ஒயிட் ஹவுஸ்ல இருந்த கேமரால 10:49க்கு உயிரோட இருந்த விக்டிமை ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜோட போட்டோஸ். கொலை 10:30 இருந்து 11 மணிக்குள்ள நடந்துச்சுன்னு சொன்னானுங்க. 10:50 வரைக்குமே இந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கா. அடுத்த 10 நிமிஷத்துலயே வேலைக்காரன் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள வேலை செய்யற மாதிரி போயிட்டு நடிச்சிருக்க முடியும்? சாத்தியமே இல்ல. ஹீரோ இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நியூஸ் பேப்பருக்கு கொடுத்துறாரு. மேட்ரு வெளியே வந்ததும் மொட்டை துடிக்கிறான். எவன்டா இதை வெளியே விட்டது? அது எவனா இருந்தாலும் அவன் குடலை நான் உருவாம விட மாட்டேன்னு. இதே நேரம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ விக்டிமோட வீட்டுல அவ பேசுற காலெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கேசட்டை எவிடன்ஸ் ரூம்ல இருந்து ஹீரோயின் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்தால, அதுல இருக்க ஆடியோ ஒன்னை கேட்டா விக்டிம் இன்னைக்கு சாகராளா, செத்ததை கூட விட்டுருங்க, சாகாம இருந்திருந்தா அடுத்த நாள் நியூயார்க்கு போலாம்னு விக்டிம் பிளான் பண்ணி வச்சிருந்தால, அதுக்கு மறுநாள் நான் வீட்டுல புதுசா ஒரு டிவைஸ் வாங்கியிருக்கேன், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போங்கன்னு யாருக்கிட்டயோ பேசியிருக்கா. எப்படி இது? நியூயார்க்கு போறவ அங்கேயே தங்கிடலாம்னு பிளான் பண்ணிட்டா. டிக்கெட்டை கூட ஒன் வேல தான் எடுத்திருக்கா. இவ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவ வீட்டுல வந்து டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணி என்ன ஆக போகுது? இதுவே ஒரு மர்மமா இருக்கா? அதோட மர்மம் முடியல. விக்டிமோட வீட்டுல இருந்து அவ கைப்பட எழுதின சில நோட்ஸ் எல்லாம் போலீஸ் எடுத்து வந்திருப்பாங்க. அது இப்போ ஹீரோ கிட்ட தான் இருக்கு. எதர்ச்சியா ஹீரோ அந்த நோட்ஸையும் ஸ்கெடியூல் புக்ல நியூயார்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த அட்ரஸ்ல இருக்க ஒரு ஆளை மீட் பண்ண போறதா விக்டிம் அந்த கிசு ரைட்டரோட அட்ரஸ் எழுதியிருந்தால, அதையும் ஹீரோ பக்கத்துல வச்சு பாக்குறப்ப தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். விக்டிம் நோட்ஸ்ல எழுதிருக்க கையெழுத்தும் ஸ்கெடியூல் புக்ல எழுதிருக்க கையெழுத்தும் வேறையா இருக்கு. சோ ஸ்கெடியூல் புக்ல அந்த அட்ரஸ் எழுதினது விக்டிமே இல்ல. இதை ஹீரோ கண்டுபிடிக்க அந்த பக்கம் ஒயிட் ஹவுஸ்ல இருந்த மொட்டை விக்டிமோட கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கொலை நடக்கிறதுக்கு முன்னால ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பாக்குறான். 10:49 வரைக்கும் விக்டிம் உயிரோட இருக்க போட்டோஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் வீடியோல என்ன இருக்கு? பாத்ரூம் வழியா நடந்து போன விக்டிம் பக்கத்துல மொட்டை தாங்க குஞ்சு கொலாவற மாதிரி வந்து பேசுறான். வீடியோவை பார்த்துட்டு இருக்க மொட்டையோட திருட்டு மொழியை வச்சு இவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்றது கிளியர் கட்டா தெரியுது. அதோட இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீடியோ கேசட்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுறான். இது அங்க இருந்த செக்யூரிட்டி மூலியமா அட்வைசருக்கு தெரிஞ்சதும் அவர் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லி போய் விசாரிச்சுட்டு வான்னு ஹீரோவை அனுப்புறாரு. ஹீரோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போற வழியிலேயே எதுக்காக விக்டிமோட கொலை நடந்துச்சுன்றத தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னால வரைக்கும் இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? பிரசிடென்ட்டோட பையன், இவன்
இவங்களை பத்தின கிசு வெளியே போயிடக்கூடாதுன்னு தானே விக்டிமை கொலை பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பிரசிடென்ட்டோட ஃபேமிலியை காப்பாத்த இந்த கொலை நடக்கல, அவங்கள ஒழிச்சு கட்டதான் இந்த கொலையே நடந்திருக்கு. ஒயிட் ஹவுஸ்ல வச்சு விக்டிமை கொலை பண்ண யாரோ ஒருத்தவங்க பிரசிடென்ட் பையனுக்கும் விக்டிமுக்கும் தொடர்பு ஒண்ணு இருக்கு. இவங்களை பத்தின கிசுவ இந்த பொண்ணு வெளியூருக்கு போய் யார்கிட்டயோ சொல்லிட்டு அங்கேயே தங்க போறான்ற மாதிரி எவிடன்ஸை ஃபேக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு எந்த ஃபிளைட் டிக்கெட்டையும் எடுக்கல, யாரையும் மீட் பண்ணணும்னு நினைக்கல, எல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணது. இப்படி பண்ணிட்டா கடைசியில கத்தி பிரசிடென்ட்டோட ஃபேமிலியை நோக்கி தானே திரும்புவோம். அதுக்கு போடப்பட்ட விதை தான் இது. இத பேசிக்கிட்டே மொட்டையோட வீட்டுக்கு வெளியே வந்ததும் ஹீரோயினை கார்லயே உட்கார சொல்லிட்டு இவர் மட்டும் வீட்டுக்குள்ள போறாரு. வாப்பா, நான் டேப் எடுத்துட்டு வந்தது செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் தெரியும், அது உனக்கு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கன்னா உள்ள இருந்து யாரோ உனக்கு ஹெல்ப் பண்றாங்க. என் காலம் முழுக்க நான் ஒயிட் ஹவுஸ்ல வேலை செஞ்சு ஒரு நிமிஷமும் பிரசிடென்ட்டோட உயிரை காப்பாத்த போராடி இருக்கேன். இப்போ கூட ஒயிட் ஹவுஸ்க்கு எந்த கலங்கமும் வரக்கூடாதுன்னு தான் இந்த டேப்பை எடுத்துட்டு வந்தேன். முழு விளக்கம் என்னன்றத நானா சொல்றதை விட நீயா டேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு மொட்டை டிவியில டேப்பை போடுறான். திடீர்னு படன்னு வீட்டுக்குள்ள குண்டு மழை பொழியுது. அதுல மொட்டை வீட்லயே ஸ்பாட் அவுட். துப்பாக்கியோட உள்ள வருது 2 பேரு. ஒருத்தவனை எப்படியோ ஹீரோ போட்டு தள்ளிடுறாரு. இன்னொருத்தவன் ஹீரோவை போடுறதுக்குள்ள வெளியே இருக்கா இல்லையா ஹீரோயின், அவ துப்பாக்கி சவுண்ட் கேட்டு உள்ள வந்து ஹீரோவை காப்பாத்திடுறா. இருந்தும் அந்த 2வது ஆளை பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சிடறான். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு மொட்டை டிவியில போட்ட டேப் எடுத்துக்கிட்டு ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு போன ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி அதுல என்ன உண்மைதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க கேசட்டை உள்ள போட இப்ப நம்ம பார்க்க போறது மரணத்திற்கும் மரண ட்விஸ்டுங்க. நம்ம படம் முழுக்க நல்லவனா பார்த்துட்டு இருந்தமே அட்வைசர்னு ஒருத்தவன, அவன் 9:15 மணிக்கு ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே போறான், அதுவும் தனியா. இது ஒரு டேப்ல இருக்கு. இன்னொரு டேப்பை பார்க்கும்போது 8:15 மணிக்கு அட்வைசர் ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வந்திருக்கான். அப்ப தனியா வரல, கூட இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரான். இதே ஆள் தான். அப்ப ஹீரோவோட வீட்டுக்கும் வந்தவன் இப்ப மொட்டையோட வீட்டுக்கும் வந்து மொட்டைய போட்டு தள்ளினவன். அதோட ஹீரோயின் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வெளியே வேன்ல உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்கிறத யாரும் ஒட்டி கேட்டாங்கல்ல, அதுவும் இவனே. இப்படிப்பட்ட ஒருத்தவனை ஒயிட் ஹவுஸ்க்குள்ள அட்வைசர் கூட்டிட்டு வந்திருக்கான்னா இவன் தாங்க விக்டிமையே கொலை பண்ணவன். அட்வைசர் சொல்லி கொடுத்து மோட்டிவ் எல்லாம் ஹீரோ ஆல்ரெடி கெஸ் பண்ணதுதான், பிரசிடென்ட்டோட ஃபேமிலியை ஒழிச்சு கட்டணும். அதான் பிரசிடென்ட் பையனோட தொடர்புல இருந்த விக்டிமை அட்வைசர் ஆளை வச்சு கொலை பண்ணிட்டு எல்லா ஆதாரமும் அந்த ஃபேமிலிக்கு எதிரா இருக்க மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணிட்டான். அட பாவி, அப்ப நீதானடா எல்லாத்துக்கும் காரணம் இப்படின்னு ஹீரோயின் உறைஞ்சு போய் நிக்கும் போதே ஹீரோயின் தான் குற்றவாளிகள்னு டிவியில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இவங்களை முடிச்சு கட்டுற வேலையையும் அட்வைசர் பார்த்துட்டான் போல. அது மட்டும் இல்லங்க, இன்னொரு பக்கம் டைரக்டா பிரசிடென்ட்டை மீட் பண்ணி பிரசிடென்ட்டோட பையன் தான் விக்டிமை கொலை பண்ணா, அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குன்னு அவரையே நம்ப வச்சு இந்த உண்மை வெளியே வந்து உன் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நீ பிரசிடென்ட் பதவியை ரிசைன் பண்ணணும். நானும் அப்ப புடிச்சு பாக்குறேன், நம்ம நாட்டு ஆளுங்களை அங்க வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கானுங்க. உலகமே நம்மள காரி துப்புது. ஸ்ட்ரைட்டா வாருக்கு போகாம நீதி நேர்மை நியாயம் அமைதின்னு வக்கனியா உட்காந்து பேசிட்டு இருக்க. பார்ல அங்க மாட்டிட்டு இருக்க சோல்ஜர் செத்தா என்ன, அவங்கள உயிரோட கூட்டிட்டு வரமோ போனமா கூட்டிட்டு வரணுமோ கூட்டிட்டு வரணும். அதுதான் நம்ம மாசு. உனக்கு அதை பண்ண துப்பு இல்ல, சோ ரிசைன் பண்ணிடு, வேற ஆளை வச்சு நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அட்வைசர் டிமாண்ட் பண்ண, எப்பா டேய் நீ ஒரு அக்பர் கால அரசியல்வாதியா இருப்ப போலடா, நாம அரசியல் பண்ற அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பிரசிடென்ட் நைட்டு 12 மணிக்கு தன்னோட பதவியை ரிசைன் பண்ண போறதா அறிக்கையை விட்டுறாரு. இத பிரசிடென்ட் பார்க்க வந்துட்டு இருந்த ஹீரோயினும் கேக்குறாங்க. இப்ப ஒரு பதவியை ரிசைன் பண்றதுக்கு முன்னால அவர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். வாசல் வழியா போனா கண்டிப்பா 2 பேரையும் புடிச்சு போட்டுருவாங்க. அப்போ ஒயிட் ஹவுஸ்க்குள்ள போக ஒரே வழி விக்டிமோட கொலை நடந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டும் அவரோட மனைவியும் டனல் வழியா வெளியே வந்தாங்கல்ல, அதே வழியில தான் இப்ப அவங்க உள்ள போயாகணும். கூட கம்பெனிக்கு ஹீரோ அவரோட பார்ட்னரையும் கூப்பிட்டுக்கிறாரு. ஹீரோ பார்ட்னர் ஹீரோயின் 3 பேரும் அந்த சுரங்க பாதை வழியா உள்ள போக பின்னாலேயே அட்வைசரோட ஆளும் துப்பாக்கியோட உள்ள போறான். அங்க நடந்த துப்பாக்கி சண்டையில பார்ட்னரோட நெஞ்சில ஒரு புல்லட் இறங்கிடுது. சாகலாம் இல்ல, அடிபட்டு படுத்துறாரு. அடுத்து அவனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் அட்வைசர் ஆளோட நெத்தி பொட்டுலயே புல்லட்டை இறக்கிடுறா. ஆக அவனை முச்சு கட்டிட்டு டனல் வழியா ஒயிட் ஹவுஸ் கிட்ட நெருங்கினதும் அங்க ஒரு மோஷன் சென்சார் இருக்கு. இத தொட்டாலே அடுத்த 10 செகண்ட்ல இங்க ஆளுங்க வந்துருவாங்க. சோ வேற வழியே இல்ல, 2 பேரால உள்ள போக முடியாது, ஒரு ஆளால தான் உள்ள போக முடியும். இன்னொரு ஆள வரப்போற சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்களை டைவர்ட் பண்ணணும். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா, வர ஆளுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் உள்ள போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு ஹீரோ சென்சாரை டச் பண்ணிட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சதும் மேல பைப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு. ஸ்பாட்டுக்கு வந்த சீக்ரெட் சர்வீஸ் ஆளுங்க ஹீரோயின் நிக்கிறத பார்த்துட்டு அவ ஒருத்தி தான் உள்ள வர போறா போலன்னு அவளை துரத்திக்கிட்டு ஓடுறானுங்க. இதுதான் சாக்குன்னு ஒயிட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச ஹீரோ வேலைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிரசிடென்ட்டை தேடிட்டு இருக்க, அதுக்குள்ள வெளியே போன ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி திரும்ப உள்ளே கூட்டிட்டு வரானுங்க. கரெக்டா எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குதுங்க. அரெஸ்ட் பண்ண ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு வரானுங்க. அட்வைசர் ஹீரோயின் கிட்ட போறான். சேம் டைம் ஹீரோவும் அங்கதான் வந்து நிக்கிறாரு. மூணாவதா பிரசிடென்ட்டும் பதவியை ரிசைன் பண்ண அந்த வழியா தான் ஆளுங்களோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அட்வைசர் ஹீரோவை பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கடா அவனு கத்துனதும் பிரசிடென்ட்டுக்கு முன்னாலேயே ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்களா, நான் வந்ததே பிரசிடென்ட் பார்க்க தானே, அவரே முன்னால் தான் நிக்கிறாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு ஹீரோ உண்மையெல்லாம் போட்டு உடச்சிடுறாரு. உங்க பையன் கொலைகாரன் இல்ல, அட்வைசர் தான் விக்டிமை கொலை பண்ண கொலைகாரன்னு, அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குன்னு ஹீரோ வீடியோ கேசட் உட்பட எடுத்து கொடுத்ததும் வந்துச்சு பாருங்க பிரசிடென்ட்டுக்கு மூக்கு மேல கோவம். நல்லா சீக்கு வந்த சிலந்தி மாதிரி இருந்துகிட்டு என்
ஃபேமிலியவே முடிக்க பாக்குறியா நீ அப்படின்னு அட்வைசர் மூஞ்சிலே ஒரு குத்து விட பதிலுக்கு அந்த ஆள் கையில ஒரு துப்பாக்கி எடுத்து பிரசிடென்ட்டையே ஷூட் பண்றான். நல்ல வேலையா ஹீரோயின் உசாராகி பிரசிடென்ட்டுக்கு முன்னால எகிரி வர புல்லட்ட அவளோட ஷோல்டர்ல வாங்கிக்கிறா. பிரசிடென்ட்டையே ஷூட் பண்ணா சும்மா விட்டுருவாங்களா? பிரசிடென்ட்டோட ஆளுங்கெல்லாம் அட்வைசரை கண்ணா அப்படின்னு ஷூட் பண்ணிடுறாங்க. அடுத்து பிரஸ் மீட்ல நடந்த விஷயத்தை தலைகீழா மாத்திடுறாங்க. விக்டிமை கொலை பண்ண கொலைகாரனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் அரெஸ்ட் பண்ணும்போது துப்பாக்கி சூடு நடந்துச்சு. எதிர்பாராத விதமா இதுல ஹெட் செக்யூரிட்டியான மொட்டையும் பிரசிடென்ட்டோட அட்வைசரும் இறந்துட்டாங்க. கொலைகாரனையும் நாங்க கொன்னுட்டோம். மீதி தகவல்லாம் விரைவில் தெரியும் அப்படின்னு பிரஸ் மீட்டை முடிக்க கடைசியா அடிப்பட்ட ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. குடும்ப மானத்தையும் பதவியையும் ஹீரோ காப்பாத்தினதுக்கு பிரசிடென்ட் ஹீரோவுக்கு வந்து நன்றியை சொல்ல ரெண்டு பேரும் அங்க இருந்து பேசிக்கிட்டே நடந்து போகும்போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.